அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பான் இறைச்சை அந்நியர்களுக்கு கொடுக்க முடியுமா, காஃபிர்களுக்கு கொடுக்க முடியுமா? எத்தனையோ பேர் கேள்விகள் கேட்டுருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு மாட்டை அறுக்கிறோம் அல்லது ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்குறோம், அந்த இறைச்சை அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது, காஃபிர்களை கொடுக்க முடியாது. இப்போ எங்களோட அல்லசல்ல பக்கத்து வீடு முன்னுக்கூட்டில் அந்நியர் இழிப்பாங்க, எங்களோட பிற மத சகோதரர்கள் இழிப்பாங்க. இப்போ அவங்க பிறநாள் எங்களுக்கு தருவாங்க, எங்களோட பிறநாள் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், அப்படியெல்லாம் பழகிப்போம். இப்போ கேள்வி என்னென்னா, அந்நியர்களுக்கு குர்பான் இறைச்ச கொடுக்க முடியுமா? இஸ்லாமிய சட்டப்படி குர்பான் இறைச்ச அந்நியர்களுக்கு கொடுக்க இயலாது. இப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் கிடைக்கும், அந்த பார்சல் அது உங்களோட, அந்த பார்சல் உங்களுக்கு அந்நியர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கடையால் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானுடைய மாமிசத்தை அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிஞ்சு ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போனாங்க. இந்த டைமில் அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபியே, ஆட்டிறைச்சி வாசம் வருகுது. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அது ஜகாத்துடைய ஆட்டிறைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களுக்கு தான் ஜகாத், அதை நீங்கள் எனக்கு தந்தால் அது ஹதியா. அப்போ அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியில் உங்களுக்கு அதால் அந்நியர்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று வாங்கி கொடுக்கணும் அல்லது உங்களுக்கு ஒரு பார்சல் கிடைச்சா அந்த பார்சலை அந்நியர்களை தாராளமாக கொடுக்கலாம். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரிய எந்த அளவுக்குண்டா, யார் அவங்க அறுக்கக்கூடிய ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் இந்த தோலை கூட விற்றால் உல்ஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் சிலவங்க அந்த அறுக்கக்கூடியவங்களுக்கு இறைச்ச கூலியாக கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தாலும் அந்த உல்ஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த இறைச்சை நீங்கள் உல்ஹியா இறைச்சாக கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். மற்றபடி கூலியாக கொடுத்தாலும் அந்த உல்ஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் இந்த விஷயத்தை ஷேயா பண்ணுங்க. அப்போ அந்நியர்களுக்கு நாங்கள் அறுக்கக்கூடிய இறைச்சை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு பார்சல் கிடைக்கும் அல்லது வாங்கி கொடுக்கலாம்.